ஃபஸ்ட்டு என்னை வந்து எஸ்எஃப்ஐயில் வரும்போது என்னை எல்லோரும் கலாய்ப்பாங்க. அதிபர்னு கலாய்ப்பாங்க. என்னென்னா சீமானந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீ எதுக்கிற அரசியலுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டால் நான் இந்தியாவோட அதிபராக போகிறேன், இந்தியாவுக்கு தான் அதிபரே இல்லையான்னு நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் விளையாட்டை வந்து அரசியலா பாக்குறாங்க, அரசியலை வந்து விளையாட்டா பாக்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா முண்டி அடிச்சுட்டு போயிட்டு டிக்கெட் வாங்குறாங்க. அதுவே வந்து ஒரு எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னா ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்காங்க. இப்பவும் கூட பல இடங்கள்ல வந்து 70%, 80% தான் ஓட்டுப்பதிவு ஏற்படுது. அப்போ இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தினால தான் 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்பது மருத்துவ படி சேர்க்கையில் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்கள் நீட்டை ஏற்றுக்கிட்டு போயிருந்தோம்னா இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் இருந்திருக்கும். நம்ம கன்சர்ன் என்ன, நீட்டுக்கு எதிரான நம்மளோட கன்சர்ன் என்ன? இது கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை வந்து ஃபில்டர் பண்ணுறான், காசு இல்லாதவனை ஃபில்டர் பண்ணுறான், கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவனை ஃபில்டர் பண்ணுறாங்கிறது தானே நம்மளோட கன்சர்னு. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்தோம். இதனால பல மாணவர்கள் வந்து மன உளைச்சலால் தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தன்னெழுச்சி போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் சார்ந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இந்த நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கலையே. கவர்மெண்ட்டில் செஞ்சாலும் சரி, ப்ரைவேட்டில் செஞ்சாலும் சரி, சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கியில் வந்து உங்களை எம்ப்ளாயாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் காசு கொடுக்கணும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், உங்களுக்கு வந்து இந்த சோசியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், புது ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வரான், பார்ட்னர். அப்போ நீங்கள் டெலிவரி பண்ணதில் என்ன ப்ராஃபிட்டோ அதில் நான் உங்களுக்கு ஷேர் கொடுத்தேன், வி ஆர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். பட் ஸ்விக்கி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓவரால் ரெவன்யூ எவ்வளோ, ஒரு சாதாரண அந்த பார்ட்னர்னு டேர்ம் எடுத்துக்கிட்டு சுற்றக்கூடிய பையன் பண்ணக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ, ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாலிடிக்ஸில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயல் திட்டம், ஒரு தந்திரம் வேணும், எல்லாமே இருக்கணும்னா ஓரடி முன்னால் ஈரடி பின்னால்ன்ற ஒரு மிக முக்கியமான புக்கு வந்து லெனினோட. அதுதான் வந்து ரிஷி புரட்சிக்கே ரொம்ப பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்தது. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் இளம் தலைமுறை அரசியல்வாதிகளை அடையாளப்படுத்தும் விதமாக இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு சம்ஷீர் அகமத் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், அதாவது இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், ஒரு காதல் கிடைக்கணும் அல்லது ஒரு காதல் பண்ணணும், காதல் திருமணம் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான ஒரு நினைப்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அரசியலில் வந்து ஈடுபாட்டோடு வந்திருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது ஒரு பெரிய ஸ்டோரி. ஒரு இன்டர்வியூவில் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல நினைக்கிறேன். நான் வந்து ஸ்கூல் படிக்கும் பொழுது ரொம்ப ரூரல் ஏரியா. ஆக்சுவலாக நான் டவுனில் கூடியிருக்கேன், பட் என்னோடய ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து ஒரு ரூரல் ஏரியா. நான் ட்ராவல் பண்ணி போய் படிக்கிற மாதிரி இருந்தது. அப்போது எனக்கு பேரே சம்ஷீர் அகமதுன்னு இருக்கேன் இந்தியாவில், அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அது ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நமக்கு நடந்துகிட்டு இருந்தது. அப்போது பொலிட்டிக்கலாக நம்மளாம் அவேர் கிடையாது. அன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னால் என்னென்னு தெரியாது, பிஜேபி ரூலிங் பார்ட்டி, அது இதெல்லாம் நமக்கு சிந்தனையே கிடையாது. நம்ம அந்த டைமில் ஒரு சராசரி மாணவனாக ஒரு நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி தான் இருந்தேன். நானும் நிறைய ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸில் இதில் எல்லாம் இருக்கும் பொழுது நிறைய ப்ரைஸ் எல்லாம் வேறு வாங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம மேலே இருக்கும் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கு மத்தியில். அதில் ஒரு ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் மைண்டாக இருக்கிறவர் நம்மளை கார்னர் பண்ணி இது பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆகிட்டேன். நான் பஸ்ட் ஆகும்பொழுது என்னுடைய வணிகவியல் ஆசிரியர், அவர் பேர் ரமேஷ் பாபு, இன்றைக்கும் அவரோட நல்ல ஒரு ரேம்போ எனக்கு இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நீ நல்லா பேசுகிற, உனக்கு சில விஷயங்கள் நீ அரசியலாக தெரிஞ்சுக்கும்போது உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படி சொல்லி, என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் சம்மந்தமாக அவருக்கு வந்து அல்பினிஸ் அப்படிங்கிற ஒரு பார்வை குறைபாடு இருக்கு. அவருக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக இருப்பாங்க இல்லையா, அதில் அவருக்கு ஒரு பார்வை குறைபாடு இருந்தது. அதனால் ஆடியோ புக் தான் அவர் வச்சுருந்தார். அவர்கிட்ட இருந்து ஆடியோ புக் கொடுத்தாரு. அதில் லெனினுடைய புக்கும் இருந்தது. லெனினுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் வேர்ல்டு வாரில் ஸ்டாலின் இறக்குற வரைக்கும் அந்த புக்கு இருக்கும். ஸோ இது அப்புறம் அம்பேத்கர் புக் கொடுத்தாரு. எனக்கு என்ன எக்ஸாம் லீவில், குவார்டர்லி ஆஃப்லி அந்த லீவ்ஸில் உட்காந்து அதை ஃபுல்லாக கேட்குறது இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு நடக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரீசன் நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அரசியலில் நாம் செயல்படலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு அழுதுட்டும் போகிற மாதிரியே தான் இருக்கும். நமக்கு நடக்கிறது இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணினேன். தென் ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சுது, காலேஜ் போனேன். காலேஜ் போகும்பொழுது 2016 நரேந்திர மோடி வந்து முதல் பரிசு என்ன கொடுத்தாருனாக்கா, அந்த பொங்கல் வந்து கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல்லேருந்து எடுத்துட்டார். நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், டிபார்ட்மெண்ட் வைஸாக பொங்கலை வந்து கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுறது இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக காசு ஃபண்டு கலெக்ஷன், ஸ்டூடெண்ட் டைப்பில் ஸ்டாஃப்கிட்ட எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு எல்லாமே ரெடியாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இது வந்து ஹாலிடே லிஸ்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாலிடே லிஸ்ட்லேருந்து எடுக்கிறதுனால காலேஜ் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, பொங்கல் ஃபங்க்ஷன் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு.
அதை எழுத்து என்னன்னா, அப்போ எனக்கு இந்த டேர்மில் நான் அந்த புக்கெல்லாம் படித்த பொழுது ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஆசை. இப்போ கம்யூனிஸ்டாக இருக்கணும் அப்படின்போது நான் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறது நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிபிஐ, சிபிஎம், சிபிஎம், மாவோயிஸ்ட், சிபிஎம்எல், ரெட் ஸ்டார் லிபரேஷன். இந்த எம்எல்ஏ ஒரு 3 கேட்டகரி இருக்காங்க. ரெட் ஸ்டார் லிபரேஷன், எம்எல் லிபரேஷன், அதெல்லாம் நிறையா வகைப்பாடு இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு கட்சி சம்மந்தமாக படிக்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் என்னை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல சிபிஎம் இருந்தது. இப்போ சிபிஎம் கூட அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ அப்படிங்கிறத நான் அசோசியேட் பண்ணிக்கிறாங்க, டைரெக்டாக இல்லை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாணவர் சங்கத்தில் நானே என்ன பண்ணிட்டேன்னா, போராட்டத்தை லீட் பண்ணும்போது நாங்கள் எஸ்எஃப்ஐ அப்படி சொல்லி பிரின்ஸ்பால்கிட்ட பேசும்போது, பிரின்ஸ்பாலுக்கு உண்மையான எஸ்எஃப்ஐ தெரியும் இல்லையா, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ ஒரு பையன் எஸ்எஃப்ஐன்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கும்போது அப்புறம் அந்த தோழர்கள் வந்தாங்க. அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை, அப்புறம் அப்படியே எஸ்எஃப்ஐக்குள்ள வந்தோம். தொடர்ச்சியான மாணவர்களுடைய போராட்டம், கல்விக்கான போராட்டம், ஜல்லிக்கட்டு, இப்படி எல்லா போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி மாநில தலைவராக வந்து இதுதான் நம்முடைய அரசியல். ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ ஆரம்பத்தில் தொடக்கமே உங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாக தான் தொடங்கியிருக்குன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது அடுத்தது முக்கியமான கேள்வி. இப்போது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய கட்சிகள் இருக்குது, மிகப்பெரிய இளைஞர் அமைப்புகளை கொண்ட கட்சிகள் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட கட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி கட்சிகள், அதாவது பெரிய கட்சிகள், வளர்ந்த கட்சிகள் இருக்கும் பொழுது நீங்கள் குறிப்பாக ஏன் எஸ்எஃப்ஐன்றதை வந்து அடையாளப்படுத்த நினைக்கிறீங்க? 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நம்ம அரசியல் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது நிம்மதியான உறக்கமும் மன நிம்மதியும் வேணும். நீங்கள் வந்து சம்பாதிப்பதற்கு இன்றைக்கு அரசியல் ஒரு மீடியமாக மாறி இருக்குது. இன்றைக்கி அரசியல் கட்சிகள் எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனமாக நிறுவனமயப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போது நான் வந்து எப்படி பார்த்தாலும் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஒன்றா கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி, இல்லைன்னா கார்ப்பரேட் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் ஒர்க் பண்ணுறதா இருக்குது. இது ஒரு நிம்மதியற்ற ஒரு அரசியல் வாழ்க்கை, அது நமக்கு தேவையில்லாதது. நம்ம சம்பாதிக்கணும்னா, இப்போது நான் வந்து 10th வந்து 486 மார்க் எடுத்தேன், 12th வந்து 1050க்கு மேலே எடுத்தேன். எனக்கு நல்ல கட் ஆஃப் இருந்துச்சு, நான் லா காலேஜில் சேர்ந்துருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன் சொன்னால் என்னால் பண்ண முடியும். நான் எனக்கு மாஸ்டர்ஸ்லேயும் கூட நல்ல ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் 90% வச்சுருக்கேன். ஸோ நாம் அரசியல் வந்ததுன்னு சொல்கிறது, மக்களுக்கு நம்மளால் ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நேர்மையான அரசியல் கட்சி வேணும். கட்சியே நான் நேர்மையாக இருந்தால் மட்டும் பார்த்தாதே, ஒரு கட்சியே முழுக்க நேர்மையாக இருக்கும் பொழுது, நான் சொன்னேன்ல, எல்லா கம்யூனிஸ்ட் கட்சி பற்றி படித்த பொழுது கம்யூனிசமும் மக்கள் போராட்டமும் ஜனநாயக பண்பும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக எனக்கு சிபிஎம் தென்படுது. இன்னும் சொல்ல போனால், குறிப்பாக நான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து தான் வரேன். அப்போ ஆரம்பத்தில், இப்போ இல்லை, ஆரம்பத்தில் நான் எப்படி பார்ப்பேன், நீங்கள் என்ன கம்யூனிட்டிலேருந்து வரீங்களோ அந்த கம்யூனிட்டிக்கு என்ன கட்சி என்ன பண்ணியிருக்குன்னு தான் நான் பார்ப்பீங்க. நான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்கா, இந்த கட்சியோட ஹிஸ்ட்ரி படித்தேன். நான் சீதாராம் யெச்சூரி, சுர்ஜித், பிரகாஷ் கார்த்தி அவங்க சேர்ந்து வந்து தொகுத்துருப்பாங்க ஹர்கிஷன் சிங். அந்த ஹிஸ்ட்ரி நீங்கள் படிக்கும் பொழுது கட்சியோட உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 1992 பாபர் மஸ்ஜிதோடைய டெமாலிஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு கட்சி தைரியமோட ஒரு கட்சியால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வேறு எந்த கட்சியும் கிடையாது. காங்கிரஸோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியுமே அதை கண்டித்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து சிபிஎம் தான் கொடுத்தாங்க. அதுவும் வெறும் கண்டித்து மட்டும் கிடையாது, அந்த மஸ்ஜிதை இடித்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு நியூ மஸ்ஜிதை வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துட்டு அந்த கேஸை ரன் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு கட்ஸு. நீங்கள் சிறுபான்மையருக்காக பேசினா பெரும்பான்மை ஓட்டு போயிடும், பெரும்பான்மை அது ஒரு மேனேஜ்மெண்ட், அந்த ஓட் பேங்க் மென்டாலிட்டியிலிருந்தே கட்சிகள் நிகழ்வுகளை அணுகும் பொழுது, சமூகத்தில் எது சரி தப்பு அப்படிங்கிறத பார்த்து அணுகும் பொழுது எனக்கு இது ரொம்ப ஃபேராக எனக்கு இந்த கட்சி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நிறைய விஷயங்களை நான் பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கு இந்திய சமூகத்தில் இஸ்லாமியர்களுக்காக ஒரு இஸ்லாமியர்கள் வழிநடத்தாத ஒரு கட்சி, ஒரு முஸ்லீம் கட்சியாக இல்லாமல், ஒரு மதம் சார்ந்த கட்சியால் முஸ்லீம் லீக்கோ இல்லை எஸ்டிபிஐயோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கட்சி சரியான பக்கத்தில் நின்று பேசுது அப்படின்னா சிபிஎம் தான். அப்போ எனக்கு அதான உள்ளே வரக்கு ஒரு செக்குலர் மென்டாலிட்டி. அதே நேரத்தில் சரியான, இப்போ நீங்கள் வந்து மற்ற கட்சி உதாரணத்துக்கு நீங்கள் பாபர் மஸ்ஜித் இடிக்கும்போது காங்கிரஸ்லேருந்து இஸ்லாமியர்களோட மனநிலை என்னவாக இருந்திருக்கும், திமுகவிலிருந்து இஸ்லாமியர்களோட மனநிலை என்னவாக இருக்கும், நமக்கு ஏன் ஆதரவாக பேசலை அப்படி ஒரு கெல்ட்டி கான்சியஸோடு தான் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த எந்த கான்சியஸும் நமக்கு இதில் தேவையே இல்லை. ஸோ அது எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. ரெண்டாவது, லெனினை படிச்சதுக்கு பிறகு நீங்கள் கம்யூனிஸ்டாக இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? சரி. இப்போது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நான் முதல் கேள்வியில் தொடர்ச்சியாகவே நான் வரேன். நான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, விளையாட்டை வந்து அரசியலாக பார்க்குறாங்க, அரசியலை வந்து விளையாட்டாக பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஐபிஎல் மேட்ச் நடக்குதுன்னா முண்டி அடிச்சுட்டு போயிட்டு டிக்கெட் வாங்குறாங்க. அதுவே வந்து ஒரு எலெக்ஷனில் ஓட்டு போடணும்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்காங்க. இப்போவும் கூட பல இடங்களில் வந்து 70%, 80% தான் ஓட்டுப்பதிவு ஏற்படுது. அப்போது இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் குறைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இளைஞர்களுக்கு அரசியல் ஆர்வம் குறைஞ்சிருச்சுங்கிற கருத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆரம்பத்துலேருந்தே அதில் எனக்கு உடன்பாடு இல்லை.
நீங்கள் வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை லீட் பண்ணி நடத்தினவன். திருப்பூர்லேயும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி. ஏன்னா எங்கள் கையில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4000 பேர் இருந்தாங்க. ஸோ நாங்கள் சொன்னால் தான் அந்த போராட்டமே நடக்கும். இப்போ துவக்கத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து எதுக்காக அது உருவாக்கப்பட்டுச்சுங்கிறது எனக்கு லைவாக தெரியும். ஏன்னா என் பேர் நான் திரும்ப அங்கே தான் வரேன். இவர் மாட்டுக்கறி சாப்பிட்றவர், இவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணலாமா அப்படின்னு அங்கே ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் போராட்டத்தை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு வரும் பொழுது அங்கிருந்த பசங்க நாங்கள் மாட்டுக்கறி திம்போம், ஜல்லிக்கட்டுக்காகவும் போராடுவோம், அது எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுட்டாங்க. படப்படன்னு அடிச்சு, இன்றைக்கி அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா யூடியூப்ஸில் இருக்க அடிச்ச துரத்தி விட்டாங்க நாங்கள் அந்த பார்க்கும்போது. அப்போது இளைஞர்கள் அரசியல் புரிதல் என்பது தமிழ்நாட்டில், கேரளாவில் குறிப்பாக வந்து நல்லாவே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன 70% ஓட் போலிங் ஆகிறதுல எல்லா இடத்துலையும் இளைஞர்களோட ஓட்டு வந்து 70க்கு மேலே தான் இருக்குது. நீங்கள் என்ரோல் பண்ணப்பட்ட இளைஞர்கள் கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டிற்கு மேலே வந்து வாக்கு பதிவு செலுத்துகிறாங்க. ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் லீவை எடுத்துகிட்டு ஊருக்கு வந்து ஓட் போடுறாங்க. இத்தனைக்கு அந்த டைமில் ஓட்டிங் டைமில் உங்களுக்கு தெரியும், ஆம்னி பஸ் டிக்கெட்ஸ்லாம் 4000 5000 போன போதும் கூட அதே அஃபோர்ட் பண்ணி வந்து ஓட் பண்ணுறாங்க. ஆனால் ஓட் பண்ணுறது மட்டுமே நம்ம பொலிட்டிக்ஸ்னு பார்த்துட முடியாது இல்லையா? அப்போ என்னென்னா பொலிட்டிக்கலாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் வரலாற்று ரீதியான சில மனக்கசப்புகள் இருக்குது. குறிப்பாக என்னென்னா 50 வருஷம் திமுக இருந்துட்டாங்க, இனி அவங்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. அதை வந்து சீமான் மாதிரியான ஆட்கள் வந்து பயன்படுத்திக்கிறதும் உண்டு. ஆனால் அரசியலாக அவங்களுக்கு ஒரு சில மெச்சூரிட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்து நான் வந்து எலெக்ஷன் டியூட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2019 எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறேன். நான் இளைஞர்களோட நிறையா சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதிமுக மேலே கூட வெறுப்பு கக்கி நான் பார்த்துருக்கேன். ஆனால் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேலே அவங்களுக்கு வெறுப்பு கக்கிற மனசு இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்ததில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் என்னென்னா அவங்களுக்கு வேணும்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த காரணத்தை, கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்குங்கிற காரணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் தெரியுதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து இந்த கார்ப்பரேட் மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா, இளைஞர்களுக்கு அரசியல் தெரியாது, இளைஞர்கள் அரசியலை விரும்புவதில்லை என்று சொல்லியே அரசியல் ஈடுபாடோடு வரக்கூடிய இளைஞர்களை வந்து மூவ் பண்ணுறாங்க. இங்கே வராத, இது சரியில்லை, இது தப்பு, அரசியலே தப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையை ஏன் அது பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அதிகாரத்தை கையில் வச்சுருக்கவங்களுக்கு புதிய இளைஞர்களுடைய வருகை என்பது அந்த அதிகாரத்தை கொஸ்டின் பண்ணுது, அவங்களுடைய வாரிசு உரிமையை வந்து கேள்வி எழுப்பும். இதெல்லாம் நிறையா இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்திய அளவிலே இல்லை உலக அளவிலேயுமே இளைஞர்களுக்கு அரசியல் சம்மந்தமற்றது என்கின்ற கட்டுப்பாடு என்பது இந்த நியூ லிபரல் பாலிசிஸ் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கு. ஆனால் நீ ஏன் பாலிடிக்ஸ் வர, ஒரு ரீல்ஸ் பேசிட்டு போயிடு, நீ ஏன் டைரெக்டாக ஃபீல்டில் வந்து போராடுற, ஒரு ட்வீட் போட்டு போயிடு அப்படின்னு உங்களை வந்து சமாதானப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கே தவிர அரசியல் கோபம் என்பது இளைஞர்கள்ட்ட இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ட்வீட்டாவது உழுவுது. இப்போ என்னோட அடுத்த கேள்வி அதுதான். இப்போது சமூக ஊடகங்கள் இன்றைய இளைஞர்களை வந்து சரியாக வழி நடத்துதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை திசை மாற்றி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நான் அதை கேட்குறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரியே நம்மளுடைய யூடியூப் பக்கம் போனாலோ அல்லது ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலோ எல்லாமே ரீல்ஸ் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 50 வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 44 வீடியோலேருந்து 45 வீடியோ, அதாவது ஒரு 90% மேலே என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமா இந்த மாதிரி தான் இருக்குது. அரசியல் பற்றி வீடியோ போடுற இளைஞர்களோ அல்லது அரசியல் பற்றி புரிதலோட வீடியோவை அப்லோட் பண்ணுற இளைஞர்களோ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ இந்த சமூக ஊடகங்களுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது சமூக ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் அதோட நோக்கம். இப்போ நீங்கள் கார்ப்பரேட் மீடியாவோட வேலை என்ன, நீங்கள் வந்து சமூகத்தில் என்ன நடக்குதோ அதில் உன்னோட கான்சியஸை நீ செலுத்தாத, நீ இங்கே வா ஒரு ரீல்ஸ் பாரு, நீ வந்து அவங்களோட ரீமேக்ஸ் பண்ணிக்கோ, கொலாஜ் பண்ணிக்கோ, இப்படி தான் அதோடைய அல்காரிதம் நீங்கள் சொல்கிற அது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதுதான் நடக்குது. நம்ம எதுக்காக அது நோக்கமோ அது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுது. ஆனால் அதிலும் கூட நீங்கள் அதை திரும்ப பார்க்குற அதில் ஒரு பாசிட்டிவ் சைடு என்னென்னா, இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை போகும்பொழுது ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் அந்த டெம்ப்ளேட்டை ஸ்டோரி வச்சாங்க போயிட்டாங்கிறத தாண்டி அந்த கவனம் என்பது நீங்கள் ரீல்ஸ் பார்க்கக்கூடிய அல்லது அதிலிருந்து என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய இளைஞர்களும் கூட அது சரியான நேரத்தில் அது அரசியலாக ஒரு விஷயம் முன்னுக்கு வரும்பொழுது அதை வந்து என்கேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்றைக்கி உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவான மனநிலை தான் உங்களுக்கு வந்து நிறுவனப்பேற்ற கார்ப்பரேட் மீடியாஸ், உங்களுக்கு வந்து பிபிசியில் ஆரம்பித்து எல்லா இன்டர்நேஷ்னல் நேஷனல் மீடியாஸும் இஸ்ரேலுடைய பக்கம் தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த பாலஸ்தீன் பக்கம் யார் நிற்கிறா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே இளைஞர்கள். நீங்கள் வந்து பெரிய பெரிய ப்ரொடாமினண்டான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இந்த இன்சிடெண்ட்டை பேசி கிட்டத்தட்ட வந்து பல கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸை அவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிலோ 40 இருக்காங்க. நான் ரொம்ப நிறைய செக் பண்ணேன் நான் ரீசெண்டாக அதுக்குள்ளே. அப்போ என்னென்னா
ரெண்டுமே இருக்குது. நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸில் உங்களை தவிர்த்துட்டு போகிறதும் இருக்குது. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் பேசும்பொழுது அதை வந்து ரீச் ஆகிறதும் இருக்குது. அதாவது இது என்னென்னா, இந்த அல்காரித்தை தாண்டி பிரேக் ஆகி ரீச் ஆகணும். அதான் இந்த பாலிடிக்ஸ் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மார்க்ஸ் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறேன் நான் ஒரு யூடியூப்பில் பேசும்பொழுதுனா, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த என்ன பண்ணுதுன்னா சில ஃபில்டர் வச்சுருக்கான். இப்போது மார்க்ஸு, லெனினு, கம்யூனிசம், கவர்மெண்ட்டு, கவர்னன்ஸ் இப்படிலாம் வரதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து டவுன் பண்ணுது, அதோட வீடியோ ரீச்சை டவுன் பண்ணுது. இந்த வீடியோ ரீச்சை டவுன் பண்ணுறதை தாண்டி அந்த அல்காரியத்தை உடச்சி அந்த கண்டென்ட் வெளியே வரும். ஒன்ஸ் வெளியே வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு இப்போ நீங்கள் துருவ ராத்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக அவரோட பாலிடிக்ஸோட நான் இணைஞ்சு போகக்கூடிய ஆள் கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து பாலிடிக்ஸ் பேசி ரீச் ஆகலை. ஆல்ரெடி தனக்கான ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் டைமில் வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து காயின் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் உள்ளே வரும்பொழுதே நான் பாலிடிக்ஸ் பேச போகிறேன் அப்படிங்கும்போது உங்களை வந்து யூடியூப் என்ன பண்ணிடுதுன்னா ஃபில்டர் பண்ணி, நீ எனக்கு தேவையில்லை, நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு எதிராகவே நீ பாலிடிக்ஸ் பேசுவேன்னு உன்னை வந்து தள்ளி விட்டுற ஒரு ஏற்பாடு என்பது அது சிஸ்டமேட்டிக்காகவே இருக்குது. அப்போ அதில் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான். மற்றபடி இந்த என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மளை திசை திருப்பதற்கான வேலையை அரசு நிர்வாகமோடு இணைஞ்சு இந்த மாதிரியான கார்ப்பரேட் மீடியாஸ், சோஷியல் மீடியாஸ் வந்து பண்ணுறாங்க. அப்படின்னு சில நேரத்தில் வந்து உடைக்க முடியும். நீங்கள் வந்து அரேபிய வசந்தம்னு ஒரு ரெவல்யூஷன் வச்சு சோஷியல் மீடியா மூலமாகவே முழுக்க நடந்த ஒரு ரெவல்யூஷன், ஜாஸ்மின் ரெவல்யூஷன் சொல்லி நீங்கள் கூகுள் போட்டால் கூட கிடைக்கும். ஏன் நீங்கள் ஜல்லிக்கட்டு எப்படி டெவலப் ஆச்சு? சோஷியல் மீடியா தானே. ஸோ அப்போ சோஷியல் மீடியா மூலமாக நம்மளால் மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா, அது ஒரு போராட்டம். சோஷியல் மீடியாக்குள்ளேயே அது ஒரு போராட்டம் தான். எனக்கு நான் இப்போ ஒரு கண்டென்ட் போட்டால் அது ரீச் ஆகாது, என்னை வந்து பிளாக் ஆகும், எனக்கு என்ன 4 பேர் ரிப்போர்ட் அடிச்சாங்கன்னா நான் போய் அங்கே உட்காந்து அந்த ரிப்போர்ட்டுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கணும். அது ஒரு பெரிய போராட்டம். சோஷியல் மீடியாவும் இன்றைக்கி போராட்டம் தான் அரசியல் இருக்கவங்களுக்கு. இப்போது அடுத்த 25 ஆண்டுகளில் இந்திய அரசியல் களம் அல்லது தமிழக அரசியல் களம் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாகவே வந்து நம்ம ஜோசியம் பார்க்க முடியாது. பட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்கும் பொழுது அரசியல் களம் என்பதை பொறுத்தவரையில் இந்தியாவில் நியூ லிபரல் அஜெண்டாஸ் தான். உங்களுக்கு வந்து நவதாராளமய கொள்கைகள் தான், ப்ரைவேட்டேஷன், அப்புறம் வந்து குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபோக்கஸில் தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் அதுக்கு விதிவிலக்கு ஆகிட முடியாது அப்படிங்கும் பொழுது இதோட பை ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து பிரேசிலோ அல்லது வந்து யூஎஸோ பார்க்கும்பொழுது இதெல்லாமே நியூ லிபரல் பாலிசிஸை அடாப்ட் பண்ண இடம் தான். அது வந்து அதோடைய தீவிரமாக அந்த பாலிசிஸ் வரும்பொழுது உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகும். இன்றைக்கி ஒரு கட்டத்தில் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸோட வேலை கிடச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் கவர்மெண்ட்டில் செஞ்சாலும் சரி, ப்ரைவேட்டில் செஞ்சாலும் சரி, சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஸ்விக்கியில் வந்து உங்களை எம்ப்ளாயாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் காசு கொடுக்கணும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும், உங்களுக்கு வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுறான், புது ஒரு டெர்மினாலஜியை கொண்டு வரான், பார்ட்னர். அப்போ நீங்கள் டெலிவரி பண்ணதில் என்ன ப்ராஃபிட்டோ அதில் நான் உங்களுக்கு ஷேர் கொடுத்துட்டேன், ஸோ வி ஆர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். பட் ஸ்விக்கி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓவரால் ரெவன்யூ எவ்வளோ, ஒரு சாதாரண அந்த பார்ட்னர்னு டேர்ம் எடுத்துக்கிட்டு சுற்றக்கூடிய பையன் பண்ணக்கூடிய ரெவன்யூ எவ்வளோ, ரெண்டையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இப்படி நம்மளை எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இன்றைக்கி பண்ணும் பொழுது இந்த இளைஞர்கள் ஒரு கட்டத்தில் பஸ்ட் ஆவாங்க. இது வந்து உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ வேலைவாய்ப்பின்மை, கல்வி இன்றைக்கி எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி குறிப்பாக ஹையர் எஜுகேஷனில் ஸ்பெஷலைஸ்டு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய பாடப்பிரிவுகள் எல்லாமே இன்றைக்கி தனியார்ட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது ஒரு 30-35 வருஷமாக இருக்குது. பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங்ஸ் டெவலப் ஆகிருக்கு. 35 வருஷமாக எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது? அப்போ என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட துறையை நாம் தேர்ந்தெடுக்கணும்னா பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னால் முடியும். இப்போ நீட்டு, கியூட்டுன்னு இந்த மாதிரி வந்து இதெல்லாமே இளைஞர்களை பஸ்ட் பண்ணும்போது அரசுக்கு எதிரான கோபம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி அதை சரியாக பயன்படுத்தி கொள்கிறாங்களோ, இல்லை எந்த அரசியல் கட்சி நீண்ட காலமாக இதுக்காக போராடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது இருக்கும். குறிப்பாக வந்து அரசுக்கு எதிரான போராட்டம்னாலே அது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு தான். 25 வருஷம் நீங்கள் சொல்கிறது மேபி இன்றைக்கு வந்து செட்பேக் இருக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு சில இடங்களில். பட் நான் தான் சொல்கிறேன், நியூ லிபரல் பாலிசிக்கு எதிராக நீங்கள் லூலா டி செல்வா தான் நான் பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக சொல்ல முடியும். ஏன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். அமெரிக்கா கூப்படிச்சு அவங்கள வந்து இது பண்ணிடுறாங்க. எவ்வளோ வருஷம் கழிஞ்சு இன்றைக்கி திரும்பியும் பிரேசிலில் அவர் வச்ச 2 முழக்கம் என்னென்னா, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும், அமேசான் காடுகளை வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் அழிக்கிறான், அமேசான் காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னது. பிரேசில் முழுக்க அவருக்கு பேராதரவு கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய செல்வாக்கோடு திரும்பி வந்துட்டார். இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் மீண்டும் திரும்பி வருவதற்கு இந்த நியூ லிபரல் பாலிசியை உதவி செய்யும். 1950, 60, 70 இந்த காலகட்டங்களில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்தது. அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞர்கள் மூலமாக ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தான். ஆனால் நீங்கள் ஒரு மாணவர் சங்கத்தில் இருக்கீங்க.
கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நம்ம நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்திருக்கோம். இதனால பல மாணவர்கள் வந்து மன உளைச்சலால் தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தன்னெழுச்சி போராட்டங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் சார்ந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இந்த நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கலையே. இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜவஹர்லால் நேரு காலகட்டத்தில் இந்தி திணிப்பு வந்துச்சு. நீங்கள் நேருவையும் மோடியும் ஒப்பிட முடியாது. நேரு வந்து போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய தலைவர். நரேந்திர மோடி என்னென்னா போராட்டங்களே இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. அப்போ அந்த சர்வாதிகாரிக்கு எதிராக போராட்டம் வந்து ஒரே நாளில் எல்லாம் வெற்றி அடைஞ்சிருமானா நிச்சயமே அடையாது. நீங்கள் ஹிட்லர் ஏற்று போராட முடியுமா ஜெர்மனியில்? இன்றைக்கி நரேந்திர மோடி ஏற்று போராடவே முடியாது. நீங்கள் இன்றைக்கி டெல்லியில் போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்ட இடமாக ஒரு ஜந்தர் மந்திர் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயுமே உங்களை போராட அனுமதிக்கிறது இல்லை. ஒரு டைம் நாங்கள் எஸ்எஃப்ஐ ரேலியெல்லாம் நடத்தியிருக்கோம். நீங்கள் ரேலிக்கு பர்மிஷன் கிடையாது, பிக்கப் பண்ணுறேன்றான். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அரசுக்கு எதிராக போராடக்கூடியதே வந்து இல்லாத ஒரு சூழல் தான் இருக்குது. இப்போ நீட்டுக்கு எதிராக எஸ்எஃப்ஐ கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர்த்தை வந்து நம்ம வீதியில் இறக்கி போராடி இருக்கோம். ஆளுநர் மாளிகை முற்றுகையடிச்சிருக்கோம். இதெல்லாம் பின்னணியில் என்ன இருக்குது? நீங்கள் ஏடிஎம்கே இருக்கலாம், டிஎம்கே இருக்கலாம், நீங்கள் எந்த கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும், ஈவன் தோ நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே நீட்டை எதுக்குறாங்களே, கிருஷ்ணசாமியை தவிர நீங்கள் எல்லாரும் நீட்டை எதுக்குறாங்களா? அப்போ தமிழகத்தினுடைய மனநிலை நீட்டுக்கு எதிராக இருக்குது. இது ஒரு கண்டினியூவான போராட்டம். ராகுல் காந்தி வந்து காங்கிரஸ் பீரியடில் தான் நீட் வந்து வருது. அவங்க நாங்கள் ரிலாக்ஸோடு கொண்டு வந்தோம், மோடி அரசு வந்து அது ரிலாக்ஸேஷன் இல்லாமல் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ என்னென்னா, நீங்கள் ராகுல் காந்தியோட பாட்டி இந்திரா காந்தி தான் வந்து எஜுகேஷனை வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க, அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் இன்றைக்கி ராகுல் என்ன சொல்கிறாரு? நான் ஆட்சிக்கு வந்துட்டால் நான் வந்து எஜுகேஷனை ஸ்டேட்டுக்கு கொடுக்குறேன், நான் நீட்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறேன். அப்போ என்னென்னா, ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று அறியப்பட்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இந்தியாவினுடைய கோரிக்கையாக பேசக்கூடிய அளவிற்கு தமிழகத்தினுடைய போராட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்போ நீட் மாதிரியான போராட்டங்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்தை நோக்கி நாம் போக வேண்டியது, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒருவேளை இந்தியா பிளாக்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் கிடச்சிது, மோடி வந்து ஆட்சி அமைக்கலன்னா நீட்டின் இந்த வருஷம் இருந்திருக்காது. இப்போ நீட்டுக்கு எதிராக கர்நாடகா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்கள் நீட்டில் பெரிய அளவில் கர்நாடகாவில் போராட்டமே நடக்கலையே. ஒரே ஒரு இன்சிடென்ட் இந்த வருஷம் குளறுபடிகள் அதிகமாக இருக்குது. எல்லா வருஷமும் குளறுபடி இருக்குது, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு, ஒரு பெரிய ஸ்கேம் இருந்திருக்கு. உடனே கர்நாடகா சட்டமன்றத்தில் இப்போ அங்கே போராட்டமே நடக்கலை. இதெல்லாத்துக்கும் முன்மாதிரியாக தமிழகம் இருக்குது. இந்த போராட்டம் தொடர் போராட்டம் தான். நீட்டுக்கு எதிராக நாம் வந்து கண்டினியூவாக போராடுறோம், அது நடக்கும். நீங்கள் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தினால தான் 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்பது மருத்துவ படி சேர்க்கையில் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கிய. நீங்கள் நீட்டை ஏற்றுக்கிட்டு போயிருந்தோம்னா இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் இருந்திருக்க நம்ம கன்சர்ன் என்ன? நீட்டுக்கு எதிரான நம்மளோட கன்சர்ன் என்ன? இது கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளி மாணவர்களை வந்து ஃபில்டர் பண்ணுறான், காசு இல்லாதவனை ஃபில்டர் பண்ணுறான், கோச்சிங் கிளாஸ் போக முடியாதவனை ஃபில்டர் பண்ணுறாங்கிறது தானே நம்மளோட கன்சர்னு. இது வந்து ஃபெடரலிஸ்ட்டுக்கு எதிராக இருக்குது, சோசியல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்குது. இதனால் இவ்வளோ பிரச்சனை. இப்போ அதில் ஒரு சின்ன மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பிரச்சனையா, அவங்களுடைய சேர்க்கையை நம்ம என்ஷூர் பண்ணுவோம், ஒரு உள்ஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசு தள்ளுது. ஆனால் வந்து இந்த குறைந்தபட்ச நடவடிக்கைகள் வந்து தீர்வு காணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தீர்வு காணாதுங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக போடுறோம். ஆனாலுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடம் ஒதுக்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கல. அது போராட்டம் இல்லாமல் அந்த நீட்டுக்கு எதிரான அவ்வளோ விகரசான போராட்டம் இல்லைன்னா அந்த சிந்தனை எப்படி வந்து அரசுக்கு வரும்? நீ வந்து மாணவர்களை ஓகே நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற இடத்திலாவது அந்த கவர்மெண்ட்டை நோக்கி நகர்த்தினது அந்த போராட்டம் தானே. அப்போ இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் என்ஷூர் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்புறம் என்ன வந்துச்சு? ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களால சேர முடியல, பணம் கட்ட முடியல, ஒதுக்கீடு இருந்தும் சீட்டு கிடச்சும் அவங்களால சேர முடியல அப்படிங்கும்போது உடனே என்ன பண்ணாங்க? நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம், கவர்மெண்ட் சீட் எடுத்தால் நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்ற இடத்துக்கு கவர்மெண்ட் வந்தது இல்லை ஃபர்ஸ்ட் இயரில். அப்போ இதெல்லாமே வந்து இந்த போராட்டத்தினுடைய பின்விளைவுகள் இருந்தானே வருது. அப்போ போராட்டத்தை நாம் குறைச்சி மதிப்பிட முடியாது. நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும் போராடிட்டு இருந்துச்சு நீட்டுக்கு எதிராக. அதனால வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், ஈவன் வந்து கர்நாடகாவில் இந்தியாவுடைய எல்லா பகுதியும் நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்போ நீட்டு தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு இருக்குது. மீண்டும் போராட்டம் இயலும். ஸோ அது பின்போகும். நீங்கள் விவசாய போராட்டம், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினா சட்டத்தை திரும்பி வாங்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி தான் நீட்டுக்கு எதிரான மனநிலை வந்திருக்காங்க. ஸோ அது பின்னாடி போய்டும். கண்டிப்பாக. இப்போது போராட்டம் அப்படின்னு நம்ம பேசுனதுலேருந்து ஒரு கேள்வி. நீங்கள் வந்து களத்தில் இருந்து நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க, இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அது மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சு அதுக்கு தீர்வு கண்ட போராட்டங்கள் ஏதாவது 1-2 இருந்தால் சொல்லுங்கள். இல்லை, பாலிசி வைஸஸாக நரேந்திர மோடி அரசு கொண்டு வந்த 2 விஷயங்களை நாங்கள் எஸ்எஃப்ஐடைய கோரிக்கையில் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஒன்று, இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த பொங்கல் இஷ்யூ, அது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எஸ்எஃப்ஐ நம்ம மூவ்மெண்ட் நடத்தினோம், அதனால் அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக் பேக் பண்ணிக்கிட்டாங்க. இன்னொன்று, இந்த மாற்றுக்கறி
மாட்டு வதை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. நம்ம உடனே மாட்டுக்கறி திருவிழா அப்படின்னு வாலிபர் சங்கம் மாணவர் சங்கம் சேர்ந்து நடத்தினோம். அதுவும் மத்திய அரசால் திரும்ப பெற்றுச்சு. இண்டிவிஜுவலாக பார்த்தோம்னா நான் எஸ்எஃப்ஐடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக வரும் பொழுது நாங்கள் வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லேருந்தும் நமக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் விஜயமங்கலத்தில் இருக்கிற அந்த காலேஜஸ்லேருந்து பசங்க வந்து ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க. எந்த அளவுக்கு கொடூரமாக ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, ஒரே ஏரியாவுக்குள்ளே 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று இன்ஜினியரிங், இன்னொன்று ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரியோ வராரு, இந்த சன் மியூசிக்கில் இருந்த ரியோ. இவங்க போய் பார்த்து செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுறாங்க. இதை பார்த்த வைஸ் பிரின்சிபல் என்ன பண்ணுறாருன்னா, நீ டிசிப்ளினை மீறி இன்ஜினியரிங் காலேஜ் பேரை கெடுத்துட்டு அதனால் ஆளுக்கு 5000 ரூபா ஃபைன் கட்டுங்கன்னா 50 பேர்த்துட்டு 5000 ரூபா ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காரு. இது எவ்வளோ மோசமான. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்மகிட்ட வரும்பொழுது நம்ம தொடர்ந்து போராட்டம் நடத்தினோம். இந்த பசங்களை சஸ்பெண்ட் பண்ணி ஹாஸ்டல் விட்டெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க. நம்ம நைட்டே வந்து தாசில்தார் ஆஃபீஸ் போய் முற்றுகை போட்டோம். அந்த பசங்களுக்கு ஒன்றா தாசில்தார் ஆஃபீஸ்க்குள்ளே தங்க இடம் கொடுங்க, இல்லைன்னா ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கணும். ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பிச்சி வைக்கப்பட்டுச்சு. திரும்பி 2 கோடி ரூபாய் அந்த காலேஜ்லேருந்து நம்ம ரீஃபண்ட் வாங்கி கொடுத்தோம், எக்ஸஸாக கலெக்ட் பண்ண அமௌண்ட். அப்புறம் 2019 நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த வருஷம் திருப்பூரில் வந்து ஒரு 3 கவர்மெண்ட் காலேஜ் புதுசாக வந்துச்சு, பல்லடம், அவினாசி அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே வந்து பசங்க ப்ரைவேட்டில் அட்மிஷன் போட்ட பசங்க இப்படி கவர்மெண்ட் புதுசாக வந்து கொஞ்சம் லேட்டராக வந்துச்சு. அந்த அட்மிஷன் முடிகிற டேர்மில் வந்ததுனால கவர்மெண்ட் காலேஜுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில். அப்போ என்னென்னா போய் அட்மிஷனும் எடுத்துக்கிட்டாங்க. பட் என்னன்னா அந்த ப்ரைவேட் காலேஜஸில் வந்து டிசி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நீ அட்மிஷன் போட்டுட்ட 1 இயருக்கான ஃபீஸ் கொடுன்னு சொல்லி வேரியஸ் திருப்பூர் கோயம்புத்தூரில் கூடிய ஒரு 18 காலேஜஸ்லேருந்து ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசி இஷ்யூவாக இருந்தது. அதில் அவினாசி காலேஜில் சேர்ந்த பசங்களுக்கு ஒரு 20 பேரும், பல்லடம் காலேஜில் சேர்ந்த அவங்களுக்கு ஒரு 40 பேர் வந்து. அப்போது இது எங்ககிட்ட இந்த பிரச்சனை வருது. நாங்கள் ஒரு வாரம் எல்லா காலேஜ்லேயும் போய் சந்தித்து பேசி டிசி கொடுக்க மாட்டேன்றான். அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போகிறது, ஜேடி ஆஃபீஸ் போகிறது, இப்படி போய் 40 பேருக்குமே வந்து ₹1 கட்டாமல் டிசி வாங்கி கொடுத்து அவங்க கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்ததை நம்ம உறுதிப்படுத்தணும். மாதிரி நிறையா போராட்டங்கள் அதாவது அந்தந்த ஏரியா அளவில் நம்ம நடத்தணும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி மதுரை தூத்துக்குடியில் ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், எய்டட் காலேஜ் காமராஜ்னு சொல்லி அந்த காலேஜ் போயிருந்தோம். இந்த மாதிரி முன்னுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடனடியாக நிறைய பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம், தீர்வு கட்டியிருக்கோம். பாலிசி வைசஸாக தொடர்ந்து ஃபைட் பண்ணுறோம். சில பாலிசிஸை நம்மளால் திரும்ப பெற வைக்க முடிஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சத்துணவு வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சென்னை கார்பரேஷன் வந்து உடனே நம்ம போராட்டத்துக்கு அறைகோல் கொடுத்தோம். அவன் அறைகோலை பார்த்துட்டு நிறைய எதிர்ப்பு வரணும், உடனே அதை வந்து பில்லை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் மாணவர்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக கவனம் செலுத்தி போராடிட்டு இருக்கீங்க. பல இடங்களை நம்ம பார்க்க முடியுது, இந்த SC ST ஸ்காலர்ஷிப் வந்து முறையாக போய் சேர்றதில்ல. அப்படி பணம் ஒதுக்கீடு பண்ணாலுமே அது வந்து அந்த மாணவர்கள்கிட்ட அந்த அக்கௌண்ட்டில் போக மாட்டேதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது தமிழகம் முழுவதும் பரவலாகவே இருந்துகிட்ருக்கு. கேட்டால் இன்னும் ஃபண்டு ஒதுக்கலை, ஃபண்டுக்கு இன்னும் அந்த ஜிஓ பாஸ் ஆகலை, இந்த மாதிரியான கேள்விகளோ பதில்களும் தான் வந்துட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை, நம்ம வந்து முதல்ல இந்த SC ST BC ஸ்காலர்ஷிப்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா மேனுவலாக ரைட் பண்ணி அது பிரின்சிபல் வந்து அக்னாலேஜ் பண்ணி BC வெல்ஃபேருக்கும் SC வெல்ஃபேருக்கும் அனுப்பிச்சு ஸ்காலர்ஷிப் ரிசீவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டுனா ஆன்லைன் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்டே எல்லா டாக்குமெண்ட்டையும் வந்து அப்லோட் பண்ணோன்னா அதை வந்து பிரின்சிபால் பார்க்க முடியும். பிரின்சிபால் அப்ரூவ் பண்ணி அதை அப்படியே டேரெக்டாக வெல்ஃபேர். நம்ம ஆன்லைன் பண்ணும்போது என்ன சொன்னோம்னா, நீங்கள் ஆன்லைன் பண்ணுங்கள், பட் ஆஃப்லைன் ஆப்ஷனோடு ஆன்லைன் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஆன்லைன் சொல்லிட்டா எல்லாருனாலையும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ரெண்டு விண்டோவும் வைங்க அப்படி சொல்லி தான் நம்ம வச்சோம். அந்த இயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2 விண்டோவும் இருந்துச்சு. அடுத்த இயர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பல்சரி ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம போய் பேசும்போது எங்கள் 1 வருஷம் அப்படி வச்சோம், இப்போ எல்லா வருஷமும் அப்படி வைக்க முடியாது. நாங்கள் ஆன்லைன் பண்ணிட்டோம்னா அப்ளிகேஷன் வந்தோடனே அக்கௌண்ட்டில் ரீச் ஆகிடுமே அமௌண்ட்டு, நீங்கள் ஏன் அதுக்கு எதிராக இருக்கீங்கன்னா ஓகே அப்படி சொல்லியிருந்தோம். பட் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரினா ஒரே மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஸ்காலர்ஷிப்ஸை நிப்பாட்டிட்டாங்கன்னா நம்ம உடனே வந்து அதை ரைஸ் பண்ணி நம்ம இது பண்ணோம். அது செலக்டிவாக சில பசங்களுக்கு மட்டும் போகாமல் இருக்கிறது பிரச்சனை என்பது வர ரீசன் என்னென்னா இந்த ஆன்லைன் பண்ணதான். இந்த டாக்குமெண்ட்டை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அந்த இப்போ உதாரணத்துக்கு வருமான சான்றிதழ் வந்து 6 மாதத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். நீங்கள் வந்து அப்போ நீங்கள் என்னென்னா ஒவ்வொரு முறை அப்ளை பண்ணும்பொழுதும் புதுசாக வருமான சான்றிதழ் சில டைம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பசங்க வந்து ஏற்கனவே எடுத்திருந்த வருமான சான்றிதழ் அந்த நேர நெருக்கடியில் அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம ரினியூவல் பண்ணுறது உள்ளிட்ட அந்த மாதிரி பிரச்சனையை ஒட்டி வரக்கூடிய மாணவர்களை அல்லது கல்லூரியில் சில பேர் கும்பலாக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே வராமல் போயிருக்கும். அது என்ன இருக்குன்னா அந்த HOD ஏதாவது அக்னாலேஜ் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வராமல் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மக்கிட்ட வரும்பொழுது உடனடியாக நம்ம அந்த வெல்ஃபேரில் பேசி அதை செட்டில் பண்ணுறோம். ஃபண்டு ஒதுக்காதது என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பார்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பார்ட் வெல்ஃபேரில். எனக்கு தெரிஞ்ச சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்ட் வந்து ரொம்ப டிலேயாக தான் வருது. இப்போ 2022-23 கல்வியாண்டுக்கு ஃபண்டு 2023-24 தான் வருது. அப்போ 23-24 எப்போ வரும்னு இருக்கு.
இந்த சிக்கல் என்பது ஒன்றிய அரசு திட்டமிட்டு தமிழகத்தில் மாணவர்களுடைய இந்த மாதிரியான கல்வியில் விளையாடுற போக்கு என்பது இப்போ இல்லை, 2014 இருக்கு. 2017 நம்ம வந்து ஒரு சட்டமன்ற முற்றுகையை அடிச்சிருக்கோம். ஜிஓ 52 அப்படின்னு ஜிஓ 51 சொல்லுவாங்க. அது என்னன்னா SC/ST ஸ்காலர்ஷிப்பு ப்ரொஃபஷனல் கோர்சஸில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 0 ஃபீஸ், டியூஷன் ஃபீஸே கிடையாது. அதை வந்து டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அலாட் பண்ணி அவங்க பே பண்ணுவாங்க. அது என்னன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேமெண்ட் ரெடியாக இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 4 வருஷம் பேமெண்ட் வராமல் இருந்துச்சு. நம்ம அது ஒரு மூவ்மெண்ட் நடத்தினப்போ பன்னீர்செல்வம் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். அப்புறம் அவர் அதோட அக்னாலஜி பண்ணி அந்த டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜியோ 92 படிக்கக்கூடிய பசங்களுக்கு, ஜியோ 51 ஜியோ 90 படிக்கக்கூடிய பசங்களுக்கு இங்கே மாதிரி ஸ்காலர்ஷிப் உனக்கு இன்னும் வரல, நீ ஃபீஸ் கட்டு, வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ரிட்டர்ன் கொடுத்துட்றோன்னு சொல்லி வாங்கிட்டு ஃபீஸ் வரவே இல்லைன்னு சொல்லி ஏமாத்தின கல்லூரிகளெல்லாம் இருக்குது. ஆனால் அவன் கிளைமும் பண்ணிடுறான். ஸோ இது மாதிரி எல்லாம் இருந்தபோது நம்ம உடனடியாக தலையிட்டிருக்கோம். இப்போவும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய போது SFIயில் முறையிடும் பொழுது நம்ம அதை செட்டில் பண்ணலாம். பட் இந்த இஷ்யூ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட அலோகேஷன் வந்து ரொம்ப போராக இருக்குது அப்படிங்கிறது. இப்போது SFI தோழர்கள் வந்து பொதுவாக புத்தகம் படிக்கிறதுல வந்து நேரம் செலவிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ரூட்டே வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறது தான். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு அரசியலில் வரணும் அல்லது அரசியலில் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு ஒரு 3 புத்தகங்கள் நீங்கள் பரிந்துரைக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? அதாவது அரசியல் மீது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட அளவு புரிதல் இருக்குங்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லலாம். இல்லை இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அரசியல் எனக்கு பிடிக்கும் என்று நம்முடைய தமிழ்செல்வன் எழுத்தாளர் சங்கத்துடைய மிக முக்கியமான தலைவர். அவர் நல்லா இருக்கும். ரொம்ப 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 எளிமையாக ஒரு 10th படிக்கிற பையன் படித்தா கூட இதான்டா பாலிடிக்ஸ் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய அளவில் ஒரு ரொம்ப சின்ன ஒரு ப்ரெஷர் அளவுக்கு தான் இருக்கும் அந்த புத்தகம். அதை வாங்கி படிக்கலாம். 2வது காம்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல், ஒரு அரசியல் செயல்பாடில் எவ்வளவு உணர்வுபூர்வமாக நம்மளால் செய்ய முடியும் என்கின்ற நமக்கு ஒரு உணர்வு மேலோட்டத்தை கொடுக்கும். அந்த நாவல் படிக்கலாம். 3வது இந்த பியூரோக்ராட்ஸை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து பாலிடிக்ஸில் எதுவுமே நீங்கள் பண்ணிட முடியாது. ஸோ இந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, அரசு இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு லெனின் எழுதிய அரசு என்கின்ற ஒரு சிறிய புத்தகம் இருக்குது. அரசும் புரட்சியினுடைய ஒரு முன்னுரை தான் அது. இந்த அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் பாரதி புத்தாலி இருக்கு. இந்த 3 புக்கும் ஆல்ரெடி நான் கொஞ்சம் மெச்சூராக இருக்கேன், நான் பாலிடிக்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணக்கூடியது வந்து ஒரு நாவல். அது வந்து இளமையின் கீதம் சொல்லி ஒரு பெரிய நாவல். அது படிங்க. 2வது கம் டு லெனின் தான். லெனின் இல்லாமல் நீங்கள் அரசியலை கற்றுக்கொள்ளவே முடியாது. லெனின் பேர் போட்டு என்னென்ன புத்தகங்கள் இருக்கோ எல்லாமே வாசிங்க. பட் இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பாலிடிக்ஸில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயல் திட்டம், ஒரு தந்திரம் வேணும், எல்லாமே இருக்கணும்னா ஓரடி முன்னால் ஈரடி பின்னால்ன்ற ஒரு மிக முக்கியமான புக்கு வந்து லெனினோடது. அதுதான் வந்து ரஷ்ய புரட்சிக்கே ரொம்ப பெரிய கைட்லைன்ஸ் கொடுத்த ஒரு புக்கு. ஸோ அது 2வது புக்காக நான் சொல்லுவேன். 3வது புக்கு வந்து நீங்கள் வந்து கூலி விலை லாபம், கூலி உழைப்பு மூலதனம்னு 2 புக்கு இருக்குது. இந்த சமூகத்தில் கூலி எப்படி நிர்ணயிக்கப்படுது, ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி பயன்படுத்தப்படுது, உழைப்பு எப்படி விற்பனை பொருளாக மாறுதுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கக்கூடிய மார்க்ஸ் அண்ட் ஏங்கல்ஸ் எழுதுனா இந்த 2 புத்தகம். இது கொஞ்சம் மெச்சூராக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு 2 கேட்டகரியாக நம்ம சொல்லலாம். சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? எதிர்கால திட்டம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து SFIயில் வரும்போது என்னை எல்லோரும் கலாய்ப்பாங்க, அதிபர்னு கலாய்ப்பாங்க. என்னென்னா சீமானந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், நீ எதுக்கிற அரசியலுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டால் நான் இந்தியாவோட அதிபராக போகிறேன், இந்தியாவுக்கு தான் அதிபரே இல்லையா அப்படின்னு நான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அது ஒரு சைல்டிஷ்டான ஒரு விஷயம். நமக்கு எதிர்கால திட்டமிடுதல் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு நல்ல மக்கள் ஊழியராக இருக்கணும் அப்படிங்கிறது. அது எந்த தரத்தில் இருந்தாலும் சரி, நான் ஒரு நல்ல மக்கள் ஊழியராக, அதான் கால் மார்க்ஸ் வந்து தன்னுடைய பள்ளிக்கூடத்தினுடைய இறுதி ஆண்டு ட்ரிவம் கிளப் ஸ்கூல்ஸினுடைய இறுதியில் அவர் தான் நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அவர் வந்து அவரோட ஸ்பீச் டெலிவரி பண்ணும்போது சொல்லுவார், நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன ஆவீங்கன்னு. சில பேர் சொன்னாங்க ப்ரொஃபஸர் ஆவேன், சில பேர் சொன்னாங்க நல்ல கிரேட் போயட் ஆவேன்னு சொன்னாங்க, சில பேர் நான் நல்ல ஃபிலாசபர் ஆவேன்னு சொன்னாங்க, சில பேர் நல்ல சயின்டிஸ்ட் ஆவேன்னு சொன்னாங்க. வாட் எவர், நீங்கள் என்ன துறையில் சாதிக்க விரும்பினாலும் அந்த துறையில் சாதிக்கலாம். அதுக்காக நீங்கள் நல்ல மனிதர் என்று ஆயிடாது. நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டுமென்றால் மக்களின் பாரத்தை தன்னுடைய பாரமாக மாற்றிக்கொண்டு மக்களின் பாரம் குறைவதற்கான பணி செய்பவர்கள் தான் ஒரு சிறந்த மனிதர். அதற்கு சாட்சியாக அவர் இறக்கும் பொழுது அந்த மக்கள் வந்து தன்னுடைய சுடு கண்ணீரால், அதாவது கண்ணீரும் கூட அவ்வளோ சூடாக வந்து பூமியில் கொட்டி அவங்க வழி அனுப்புவாங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல மனிதருடைய அப்படின்னா, நான் ஒரு நல்ல மனிதராக வாழவே விரும்புகிறேன், உங்களுக்கும் அதுவே பரிந்துரைக்கிறேன்னு சொல்லி மார்க்ஸ் அந்த டெலிவரி ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணுவார். அதுதான் நான் ஒரு நல்ல மனிதனாக, ஒரு மக்கள் ஊழியனாக இருக்கிறது தான் எதிர்கால திட்டம். அது என்ன வாய்ப்புகள் நமக்கு கட்சி கொடுக்கறது அல்லது நமக்கு கிடைக்கிறது, அதிலிருந்து சிறப்பாக பணியாற்றணும் அப்படிங்கிறது. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி.